தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. தந்தி பாட்காஸ்ட் தொகுப்புக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி மோகன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட பேரு இருக்கிறதா எலான் மஸ்க் பேசி இருக்கிறது அமெரிக்கா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க கவனம் பெற்றிருக்கு. டைம் டு ட்ராப் த ரியலி பிக் பாம் அப்படின்னு சொல்லி அதிபர் ட்ரம்ப் மேலே எலான் மஸ்க் வீசி இருக்கக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குற்றச்சாட்டு உண்மையிலேயே ஒரு பிக் பாம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அமெரிக்காவில் புயலை கலப்பின எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம் என்ன? இப்போ ட்ரம்ப்பை எலான் மஸ்க் பதவி நீக்கம் செய்ய கோர்ற அளவுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம் முக்கியத்துவம் பெறுறது ஏன் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அரசியலில் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்தவங்க தான் டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க். அமெரிக்க அதிபர் தேர்தலில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு ட்ரம்ப்புக்காக பிரச்சாரம் செஞ்ச மஸ்க் மில்லியன் கணக்கான டாலர்களை பிரச்சாரத்துக்காக கொட்டினார். ட்ரம்ப்போட வெற்றியை கூட ஒரு மாற்றத்துக்காகவே மக்கள் அவருக்கு பிறப்பிச்ச உத்தரவு அப்படின்னு சொன்னார் மஸ்க். ஒரு நேர்மையான மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிக்கிறது மாதிரி நான் ட்ரம்ப்பை நேசிக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப்புடனான நட்பின் இலக்கணத்தையும் வெளிக்காட்டினாரு மஸ்க். ட்ரம்ப் ஜெயிச்சதும் அமெரிக்காவுடைய சிறப்பு அரசாங்க ஊழியரானாரு எலான் மஸ்க். அமெரிக்க அரசுடைய செலவுகளை குறைக்கக்கூடிய டோஜ் பணிக்குழுவுக்கு தலைவரானாரு மஸ்க். 2 பேரும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செய்யறது, வெளிநாடுகளுக்கான அமெரிக்க உதவிகளை நிறுத்துறதுன்னு அதிரடி காட்டினாங்க. இணை பிரியாத நண்பர்களா தங்களையும் காட்டிக்கிட்டாங்க. அமெரிக்க வெள்ளை மாளிகையில குழந்தை குட்டிகளோட நடமாடின மஸ்க் ட்ரம்போடைய முக்கிய கூட்டங்களில் எல்லாத்துலேயுமே ஆஜரானார். ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் கட்டாயம் இவங்க மோதிப்பாங்க அப்படிங்கிற பேச்சும் அந்த நாட்டு அரசியலில் உலா வந்துச்சு. இப்போ அந்த காலகட்டத்தையே அமெரிக்காவும் உலகமும் பார்க்குது. இரட்டை குழாய் துப்பாக்கிகள் உடைஞ்சு ஒற்றை பீரங்கியா ஒருத்தர் வார்த்தையால் சுடக்கூடிய காட்சியை தான் இப்போ பார்க்குறோம். இந்த பிரிவுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குறிப்பாக சுட்டி காட்டப்படுறது எது அப்படின்னா ட்ரம்போட பிக் பியூட்டிஃபுல் பில் தான். அதாவது பல $1 trillion வரி விலக்குகள், பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கக்கூடிய வகையில் ட்ரம்ப் அரசாங்கம் இந்த மசோதாவை கொண்டு வந்தது. அதுதான் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில்னு கொண்டாடுறாரு ட்ரம்ப். ஆனால் மசோதா ஏமாற்றம் அளிக்குதுன்னு அதிருப்தி தெரிவித்தார் மஸ்க். ட்ரம்ப் மசோதாவை கொண்டு வந்ததுக்கு மத்தியில் டோஜ் குழுவில் தன்னுடைய வேலை முடிஞ்சிட்டதாகவும் அமெரிக்க அரசாங்க பணியில் இருந்து ஓய்வு பெறதாகவும் மே மாத கடைசியிலேயே சொன்னார் மஸ்க். இருவருக்குமான உரசல் ஜூன் 5 பூதாகாரமாக வெடிச்சுது. எலானுக்கும் எனக்கும் இடையே சிறந்த உறவு இருந்துச்சு, ஆனால் இனிமே நாங்கள் இணைவோமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார் டொனால்ட் ட்ரம்ப். மீண்டும் ட்ரம்ப் மசோதாவை ஸ்லிம் பியூட்டிஃபுல் பில் ஃபார் த வின் அப்படின்னு விமர்சனம் செஞ்சார் மஸ்க். மசோதாவை பற்றி நல்லா தெரிஞ்சவரே எலான் மஸ்க் தான். மசோதாவில் மின்சார வாகனங்களுக்கான வரிச்சலுகைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அம்சத்தால் டெஸ்லா பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காகவே மஸ்க் தனக்கு எதிராக திரும்ப காரணம் அப்படின்னு விமர்சித்தார் ட்ரம்ப். அதுக்கு பதிலடியாக கார் மானியங்களை பற்றி கவலை இல்லை, தேசிய கடனை குறைக்க விரும்புகிறதா சொன்ன மஸ்க் தன்னுடைய உதவி இல்லாமல் ட்ரம்ப்பும் அவரோட கட்சிக்காரங்களும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னும் ட்ரம்ப்புக்கு நன்றி உணர்வே இல்லை அப்படின்னுமே காட்டமாக விமர்சனம் செஞ்ச மஸ்க் ட்ரம்ப் மேலே தொடர்ச்சியான தாக்குதலையும் தொடர்ந்தார். அதில் முக்கியமாக எப்ஸ்டீன் ஃபைலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடைய பேர் இருக்கிறதா எலான் மஸ்க் பேசினது தான் இப்போ சர்வதேச அளவில் கவனம் பெற செஞ்சிருக்கு. டைம் டு ட்ராப் த ரியலி பிக் பாம், அதாவது உண்மையிலே பெரிய குண்டை வீச வேண்டிய நேரம் இது அப்படின்னு எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்டையும் போட்டார் மஸ்க். அதில் டொனால்ட் ட்ரம்ப் பேர் எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்குது. அதனாலேயே ஃபைலுடைய விவரங்கள் பொது வெளியில் விடப்படலைன்னு சொல்லி ஹாவ் அ நைஸ் டே டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு மஸ்க். நண்பர்கள் இடையிலான சண்டையில் ட்ரம்ப் மேலே மஸ்க் வீசி இருக்கக்கூடிய இந்த விவகாரம் உண்மையிலேயே பெரிய குண்டு தாங்க. அவர் குறிப்பிடுற எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம் அமெரிக்க அரசியலில் எப்போ வேணும்னாலும் உலுக்கலாம் அப்படிங்கிற பேச்சு அமெரிக்காவில் இருந்துக்கிட்டே இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு சொல்லப்படுறது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கு தொடர்பானது. அமெரிக்காவில் பல $1 million சொத்துக்களை கொண்ட தொழிலதிபர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். கோடீஸ்வரர்கள், பிரபலங்கள், அதே மாதிரி அரசியல்வாதிகளுடைய நெருங்கின தொடர்பு கொண்டிருந்ததால பிரபலமானவர் தான் இவர்.
1992 ஒரு பார்ட்டியில ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட டொனால்ட் ட்ரம்ப் நெருக்கமா நின்று ஆடக்கூடிய காட்சிகள் அப்பப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அமெரிக்கால சொந்தமா ஒரு தீவையே வச்சிருந்தவர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அமெரிக்காவுடைய வெர்ஜின் ஐலாண்ட்ஸ் பகுதியில் 72 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பகுதி எப்ஸ்டீன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது. 2005 புளோரிடால 14 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சதா கைது செய்யப்பட்டாரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இதோடைய தொடர்ச்சியா அவர் பல சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருப்பதா அதிர்ச்சி தகவல்களும் வெளியாச்சு. பாதிக்கப்பட்ட சிறுமிகள் எல்லாம் புகார் அளிக்க இந்த விவகாரம் அமெரிக்காவில் பெரிய புயலையே கிளப்பிச்சு. விசாரணையில 36 பெண்களை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாலியல் வன்கொடுமை செஞ்சதும் தெரிய வந்தது. இதுல பலர் 14 வயசுக்கும் குறைவான சிறுமிகள் அப்படிங்கிறது அதிர்ச்சி தகவலும் வெளிவந்துச்சு. 2008 2 வழக்குகளில் குற்றவாளி அப்படின்னு தண்டனை கிடைச்சு சிறையில் அடைக்கப்பட்ட எப்ஸ்டீன் 13 மாசங்கள்ல வெளியில வந்துட்டாரு. பல ஆண்டுகளுக்கு அப்புறமா ஜூலை 2019 திரும்பவும் கைது செய்யப்பட்டாரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அப்ப நியூயார்க், புளோரிடால சிறார்களை பாலியல் தொழிலுக்காக கடத்தின குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டாரு. தொடர் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் 2019 ஆகஸ்ட் மாதம் விசாரணையப்ப அமெரிக்க சிறையில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. விசாரணையில் அவருடைய 2 பக்கங்களோட ரகசியங்கள் வெளியாக தொடங்கினப்பவே இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவலுமே வெளியாச்சு. சிறுமிகளை கடத்தி பாலியல் தொழிலில் தள்ளினது, சிறுமிகளையே பாலியல் பலாத்காரம் செஞ்சதுன்னு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடந்துச்சு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோடீஸ்வர நண்பர்களுக்காக சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. அதாவது எப்ஸ்டீன் ஐலாண்ட் பகுதியில் சொகுசு விடுதியில் இந்த கொடூரங்கள் எல்லாமே அரங்கேறினதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுச்சு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கிட்ட விசாரணையப்ப கண்டுபிடிக்கப்பட்ட ஆவணங்கள், அழைப்பு விவரங்கள், வீடியோக்கள், அவருடைய குறுஞ்செய்தி தகவல்கள், கூட்டாளிகள், வாடிக்கையாளர்களுடைய பேரு, இப்படி எல்லாமே புலனாய்வில் சிக்கிச்சு. இது பத்தின விசாரணை தகவல்கள் எல்லாமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கு. இந்த விசாரணை தகவல்களை குறிப்பிட்ட தகவல்கள் மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்க நீதித்துறை ஆவணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன், நடிகர் அலெக் பால்ட்வின், ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர் ஹாவி வெயின்ஸ்டீன், இந்த மாதிரி பிரபலங்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட நெருங்கின தொடர்பில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. வெறுமனே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட தொடர்பில் இருந்ததுக்காக அவங்க குற்றம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னுமே சொல்லப்பட்டது. இவங்க பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறது பற்றின விசாரணை அறிக்கை எதுவுமே பொது வெளியில் வெளியிடப்படலை. இந்த சூழல்ல தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியிடணும் அப்படிங்கிற கோரிக்கை அமெரிக்காவில் நீண்ட காலமாக நிலவுது. இப்போ எலான் மஸ்க் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை அமெரிக்க அதிபர் ட்ரம்போட பேர் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறது அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரம்ப்பை பதவி நீக்கம் செய்யணும், துணை அதிபர் JD வான்ஸை அதிபராக்கணும் அப்படின்னு மஸ்க் சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரம்போட பேர் இடம்பெற்றிருக்கிறதுனாலேயே ஃபைல் வெளியிடப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கக்கூடிய எலான் மஸ்க் உண்மை வெளிப்படும் அப்படின்னு சூசகமாக சொல்லியிருக்கிறாரு மஸ்க். இப்போ ட்ரம்ப் வர்சஸ் மஸ்க் மோதலுக்கு மத்தியில் அமெரிக்காவில் திரும்பவும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கவனம் பெற்றிருக்கு. Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company.